வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்க ஸ்டடி பாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி அசுரன் வில்கேக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 4 வீடியோவை நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அப்படி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதே டோட்டலாக மறந்து போய் மற்ற டாப்பிக்கில் வந்து நம்ம கவனம் செலுத்தி அதில் நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் தொடங்கினதை முடிக்கிறது தானே நல்லது. ஸோ இந்த வீடியோவில் அதை கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த வீடியோ எபிசோட் 5. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 4 விதமான வில்கேக்ஸ் வெர்ஷனை வந்து பார்த்திருக்கோம். இது வந்து 5வது வீடியோ. லுகுப்ரா வில்கேக்ஸோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பற்றியும் அவரோட ஆரிஜின் பற்றியும் ரொம்பவே தெளிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல 4 வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கான்வர்சேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம ஏன் இப்படி வரிசையாக வில்கேக்ஸோட ஆரிஜினை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வில்கேக்ஸ் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான ஒரு பவர்ஸை வந்து கெயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அது திருப்பியும் இழந்து போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி வரிசையாக காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா வில்கேக்ஸ் வந்து ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸில் வந்து பறக்கிற மாதிரி கண்ணில் இருந்து நம்ம ஒமேகா பீமை பிளாஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையில் இந்த பவர் வந்து இந்த ஸ்பீசிஸுக்கு இருக்கா? அவரோட ஒரிஜினல் ஸ்பீசிஸ் பேர் வந்து சிமிரா சூய் ஜெனிரிஸ். இந்த ஸ்பீசிஸ்க்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% கிடையாது. இவருடைய ஸ்பீசிஸில் யாருக்குமே இந்த பவர்ஸ் கிடையாது. யாராலையுமே பறக்க முடியாது. உண்மையை சொன்னால் நம்ம வில்கேக்ஸாலேயே பறக்க முடியாது. அப்போ அவர் எப்படி பறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 10 உலகங்களுக்கு போய் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வீரர்களை ஜெயிச்சு அவங்களுடைய சக்திகளை வந்து தனக்குள்ள கிரகிச்சிருப்பார். ஸோ அந்த பீரியடில் மட்டும் அவருக்கு அந்த பவர்ஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பென் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா ஆஸ்க்லான் ஸ்வாட் மூலமாக அவருக்குள்ளே இருந்த அவ்வளோ பவர்ஸையும் தனக்குள்ள அந்த ஆஸ்க்லான் ஸ்வாடுக்குள்ளே வந்து அவர் கிரகிச்சிருப்பார். அதனால இப்போ அந்த பவர் வந்து வில்கேக்ஸுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து அவருக்கு ஒவ்வொரு விதமான பவர்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா அவர் வந்து இழந்திருப்பார். புது பவர்ஸை வந்து அவர் கெயின் பண்ணியிருப்பார். இப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதனால தான் வந்து நம்மளால் வில்கேக்ஸோட ஆரிஜினை வந்து ஒரே நேர்கோட்டில் கொண்டு வர முடியல. மற்ற ஸ்பீசிஸ் மாதிரி ஒரே நேர்கோட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. அதுக்கு பதிலாக நம்ம வந்து இப்படி பாட்டாக பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தேன். அவரோட ஆரிஜின்ஸை வந்து ஒன்றா தான் போட்டிருக்காங்க. அவரால் பறக்க முடியும், அவருக்கு வந்து இப்படி கண்ணில் வந்து ஒமேகா பீமை பிளாஸ்ட் பண்ண முடியும், இப்படி அவரால் வேறு வேறு விஷயங்கள் நிறைய பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் அவரால் அப்படி பண்ண முடியாது. அவருடைய ஸ்பீசிஸுக்கு அந்த மாதிரி பவர்ஸ் கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. அவர் மற்ற சூப்பர் ஹீரோஸ் பவரை வந்து தனக்குள்ளே கிரகிச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம பென் அதை டோட்டலாக அவர்கிட்ட வந்து பறிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து பிரித்து பார்க்குறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லுகுப்ரா வில்கேக்ஸ். இவரோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்கேக்ஸ் வந்து ஆஸ்க்லான் வாளையும் டேகனோட இதயத்தையும் தனக்கு சொந்தமாக்கி மிகப்பெரிய சக்திசாலியாக மாறி இருப்பார். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென் டெனிசனையும் அவருடைய டீமையும் ரொம்ப சுலபமாகவே ஒரே ஸ்வைப்பில் வந்து அவர் தோக்கடிச்சிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு ஓவர் பவர்டான ஒரு கேரக்டராக வந்து அவர் மாறி இருந்திருப்பார். அந்த நேரத்தை தான் நம்ம டேகன் என்ன செய்கிறான் அப்படின்னா, தன்னோட அடிமை மூலமாக வில்கேக்ஸ் கிட்ட வந்து பேசி வில்கேக்ஸை மயக்கி, இதை விட ஒரு மிகப்பெரிய சக்தி நான் உனக்கு கொடுக்குறேன், உன்னை மிகப்பெரிய சக்திசாலியாக மாற்றுறேன், வாயன் கூட அப்படின்னு சொல்லி நம்ம வில்கேக்ஸை வந்து கூப்பிடுறான். டேகனோட வலையில் விழுந்த நம்ம வில்கேக்ஸ் என்ன செய்யறாரு அப்படின்னா, நேராக போய் டேகனை அடைச்சி வச்சிருக்கிற அந்த சீலை உடைச்சி டேகனை விடுதலை செய்யணும், டேகன்கிட்ட இருந்து நம்ம அதிகமான சக்தியை பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையோடு அந்த விஷயத்தை வந்து அவர் செய்கிறாரு. ஆனால் அவர் அந்த சீலை உடைச்ச உடனேயே அதோட வழியாக நம்ம அவரோட உலகத்துக்கே நம்ம வில்கேக்ஸை வந்து டேகன் இழுத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கே வச்சு தான் வில்கேக்ஸை டேகன் வந்து தன்னோட அடிமையாக தேர்ந்தெடுத்து லுகுப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீச்சரோட சக்திகளை வந்து வில்கேக்ஸுக்கு கொடுக்குறான். கூடவே சில எக்ஸ்ட்ரா பவர்ஸும் வில்கேக்ஸுக்கு வந்து கிடைக்குது. இப்படித்தான் நம்ம வில்கேக்ஸ் வந்து லுகுப்ரா வில்கேக்ஸாக மாறுறாரு. இவரோட தோற்றத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மல் வில்கேக்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவரையும் இந்த லுகுப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரீச்சரையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு அடித்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மொக்கை அப்படின்லாம் சொல்ல முடியல, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குங்க. இந்த டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்பவே அழகாக தான் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் மாசாக தான் இருக்குது. அப்படியே இந்த ஏலியனோட பவர்ஸ் பக்கமாக வந்தோம் அப்படின்னா, அல்டிமேட் ஏலியன் சீரிஸில் வந்து த பிகினிங் ஆஃப் த எண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்குது. இந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இவரால் எலக்ட்ரிக் ஷாக் வேவ்ஸை உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கூடவே பவர்ஃபுல்லான எலக்ட்ரிக் அண்ட் எனர்ஜி பால்ஸை இவரால் உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது உருவாக்குறதுல வந்து இவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அன்லிமிட்டடாக அதை உருவாக்கிக்கிட்டே இருக்க முடியும். அதுவும் தனக்கு பிடிச்ச சைஸில் மிகப்பெரிய சைஸில் கூட அதை உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி செய்கிறதன் மூலமாக அதோட டேமேஜ் வந்து படு பயங்கரமாக இருக்கும். எதிரிக்கு வந்து அவரால் அதிகமான டேமேஜை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னை எதிர்த்து வந்து அத்தனை பேரையும்
ஒரு மிகப்பெரிய படையாவே வந்திருப்பாங்க. அந்த மொத்த ஆர்மியையும் ஒரே ஷாட்ல காலி பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு இந்த எனர்ஜி பால் வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபார்ம்ல இருக்கும்போது வில்கேக்ஸுக்கு வந்து அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய கோட்டைய, ரொம்பவே ஒரு பெரிய கோட்டைய வந்து நம்ம வில்கேக்ஸ் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, அசால்ட்டா தூக்கி நம்ம பென் மேல வீசி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது சாதாரண விஷயமே கிடையாது. அது ரொம்ப பெரிய ஒரு கோட்டை. ஆனா நம்ம வில்கேக்ஸ் அதை அசால்ட்டா செஞ்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆஸ்கலான் ஸ்வாடோட பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் ஃபீல்டை வந்து அவர் அசால்ட்டா உடைச்செறிஞ்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஈட்டிலோட கொம்பை பிடிச்சி அதை சுத்தி வீசுற மாதிரி காட்டியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல நம்ம ஹியூமங்கஸா இருக்காரு பாத்தீங்களா, அவர் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன், ஸ்ட்ரென்த் லெவல்ல கூடின ஒரு ஏலியன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஹியூமங்கஸாரை ஒரே அடியில பறக்க விட்டுருப்பாரு. வெறும் ஒரே ஒரு ஷாட்ல அவர் பறக்க விட்டுருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்ம்ல இருக்கும்போது நம்ம வில்கேக்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் லெவல்ல ரொம்பவே அதிகமான ஒரு ஸ்டேஜ்ல இருக்காரு அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசினா கண்டிப்பாக டியூரபிலிட்டியை பற்றி பேசியே ஆகணும். அது வந்து நம்ம சேனலோட எழுதப்படாத ஒரு சட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஏலியனோட டியூரபிலிட்டி பக்கமாக வந்தோம் அப்படின்னா இதோட ஸ்கின் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதிகமான ஹீட்டை கூட இதால் அசால்ட்டாக தாங்க முடியும் அப்படிங்கிறதும் தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் பிளாஸ்டோட சண்டை போடும்போது ஹீட் பிளாஸ்டோட ஃபயர் அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வில்கேக்ஸ் வந்து அசால்ட்டாக சமாளிச்சிருப்பாரு. அதுவும் ஒரு சின்ன தீக்காயம் கூட இல்லாமல் ரொம்ப அசால்ட்டாக அதை வந்து சமாளிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈட்டில் கிட்ட வந்து மானவாரியாக அடி வாங்கியிருப்பாரு. ஈட்டில் வந்து அந்த வில்கேக்ஸை போட்டு புரட்டுன்னு புரட்டி பறக்கலாம் விட்டுருப்பாரு. ஆனால் அவருக்கு வந்து டியூரபிலிட்டி ஜாஸ்தி அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால எவ்வளவு அடி வாங்கினாலுமே திரும்ப எழுந்து நின்றுப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்மில் இருக்கும்போது அதாவது லுக்கோப்ரா வில்கேக்ஸுக்கு வந்து அதிகமான டியூரபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் சரி, டியூரபிலிட்டியாக இருந்தாலும் சரி, இந்த ஃபார்மில் அவருக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. கூடவே இந்த லுக்கோப்ரா வில்கேக்ஸால தன்னோட கண்கள்ல இருந்து லேசர் பீம்ஸை உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு டைமென்ஷனை விட்டு இன்னொரு டைமென்ஷனுக்கு அவரால் இன்ஸ்டன்டா டிராவல் பண்ண முடியும். ஒரே செகண்ட்ல அவரால் வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிட்டு திரும்ப இந்த டைமென்ஷனுக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்படி நிறைய பவர்ஸ் இந்த வில்கேக்ஸ் கிட்ட இருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட பவர்ஸை வந்து அளக்க முடியாது. அவருக்கு இன்ஸ்டன்டா நிறைய பவர்ஸ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட பவர் சோர்ஸே நம்ம டேகன் தான். டேகன் கிட்ட இருந்து இவருக்கு தேவைப்படும் போதெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பவர்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவரோட தோக்கிற நிலைமை வந்துச்சு அப்படின்னா இவர் வந்து டேகன் கிட்ட வந்து எனக்கு பவர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவர் எக்ஸ்ட்ரா பவர்ஸை கொடுப்பாரு. அந்த பவர்ஸை வச்சு எதிரி கூட இவரால் ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து இவ்வளவுதான் பவர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியாது. வெறும் 3 எபிசோட்ல மட்டும்தான் இந்த வெர்ஷன் ஆஃப் வில்கேக்ஸை வந்து கிரியேட்டர்ஸ் காமிச்சிருக்காங்க. அதுல 2 எபிசோட்ல மட்டும்தான் இவரோட பவர்ஸை நம்மளால ரீட் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் வந்த அல்டிமேட் ஏலியன் சீரிஸோட கடைசி எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வில்கேக்ஸ் வந்து டேகனுக்கு துரோகம் செஞ்சு கடைசியில் டேகனோட சக்திகளே தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது லுக்கோப்ரா வில்கேக்ஸ்ல இருந்து டேகன் வில்கேக்ஸா அவர் வந்து மாறி இருப்பார். இப்போ நம்ம அடுத்த எபிசோட்ல நம்ம வந்து டேகன் வில்கேக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க, நீ அடுத்த எபிசோட நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்ல அடிச்சு விட்டுருங்க. குறிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய், see you.